ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கேல்ப் ரைடிங் பண்ணிட்டுருக்கீங்க. பட் உங்களுக்கு அது பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தான் சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ, நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலா இத 9 AM ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது வந்து நியூயார்க் டைம் ஜோன்ல உங்களுக்கு காலையில 9 மணிக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வொர்க் ஆகும். அதாவது நியூயார்க்கோட காலையில இவங்க 9 மணிக்கு சார்ட்ட அனலைஸ் பண்ணிட்டு 9:30 மணி கேண்டில்ல பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, நமக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல போனோம் அப்படின்னா, நம்மளோட டைம் இந்தியன் டைம் படி பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு 7 மணிக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளிகபிள் ஆகும். வாங்க மக்களே, இது எப்படி ஒர்க் ஆகுன்றத பார்த்துரலாம். ஒன்ஸ் நம்ம இத பார்த்துட்ட பிறகு நான் வந்து இது ரியல் டைம் சார்ட்ல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேக் டெஸ்ட்டும் பண்ணி காமிக்கிறேன் மக்களே. ஸோ, இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யூசுவலா நம்ம வந்து ஒரு கேண்டில் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ரைட்டா? மார்க்கெட்ல வந்து யூசுவலா ஒரு கேண்டில் வந்து இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ, இதுக்கு வந்து விக்ஸும் இருக்கும். ஸோ, நான் வந்து ஒரு ஒரு 2 கேண்டில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, ரைட். ஸோ, இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இது வந்து ஒரு டவுன் கேண்டில். ஓகே. இது வந்து அப் கேண்டில் மாரி இருக்கு. ஸோ, இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கலர் ரெஃபரன்ஸ்க்காக நான் இது வந்து கிரீன் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. சூப்பர். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு கேண்டில் இருக்கு அப்படின்னா, விக் இருக்கலாம். இல்லாமலும் போகலாம். ஸோ, இந்த கேண்டிலுக்கு விக் இருக்க மாரி நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ, வந்து இவ்வளோ தூரம் விக் வந்திருக்கு. ஓகே. ஸோ, இந்த கேண்டில் வந்து நம்ம எதுல வந்து அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 5 மினிட் சார்ட்ல தான் வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஸோ, சார்ட்டோட டைமிங் வந்து 5 மினிட் சார்ட். அண்ட் இது வந்து நீங்க எப்போ வந்து இந்த கேண்டில் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 7 PM, அதாவது நம்மளோட நைட்டு 7 மணிக்கு இந்த கேண்டிலை நீங்க வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஹையையும் அதே மாதிரி அந்த கேண்டிலோட லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்போ இந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னது ஹை எப்போ எத்தனை மணிக்கு அப்படின்னா கரெக்டாக 7 PM IST. ஸோ, அதே மாதிரி இத பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 7 PM ISTயோட லோ. ஓகேவா? நமக்கு 7 மணிக்கு. சூப்பர். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹை இல்லன்னா லோவ உடைச்சுட்டு போகும். இஃப் இன் கேஸ் நமக்கு இந்த மார்க்கெட் வந்து ஹைய உடைச்சுட்டு போற மாரி அப்படின்னா, இப்படி போயிட்டு இங்க வந்துட்டு மறுபடியும் மேல போகலாம். இது வந்து மேல ஹைய உடைச்சுட்டு போம்போது. அதே மாதிரி இப்ப இஃப் இன் கேஸ் அது லோ கீழ போற மார்க்கெட்டா இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ, என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல வந்து உடைச்சுட்டு மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு, மறுபடியும் வந்து உங்களுக்கு கீழ வந்து கன்டின்யூ ஆகும். அப்படின்னா நமக்கு 7 மணி கேண்டில் இருக்குல்ல, இந்த 7 மணி கேண்டிலோட ஹைய எப்போ உடைச்சுட்டு, மார்க்கெட் மறுபடியும் அந்த ஹைய தொடுதோ அப்பதான் நமக்கு என்ட்ரி. அதே மாரி இந்த 7 மணி கேண்டில் இருக்குல்ல, இந்த 7 மணி கேண்டிலோட இஃப் இன் கேஸ் அது லோவ உடைச்சுட்டு, மார்க்கெட் கொஞ்சம் தூரம் கீழ போயிட்டு, மறுபடியும் இந்த லோவ வந்து டச் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகும். ஸோ, இது வந்து லோ ட்ரெண்டுக்கான என்ட்ரி. இந்த இடத்துல தான் நமக்கு என்ட்ரி. ரைட்டா? ஸோ, இந்த பாயிண்ட் தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். அதே மாதிரி கீழயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். விச் மீன்ஸ் கரெக்ட்டா சொல்லணும்னா, இந்த இடத்துல தான் வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட். இது இப்படி தான் ஆக்சுவலா வொர்க் ஆகும். நம்ம அனலைஸ் பண்றது எல்லாமே 5 மினிட்ஸ்ல வந்து அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் என்ட்ரீஸ் எடுக்கிறது எல்லாமே 1 மினிட்ஸ்ல வந்து என்ட்ரி எடுப்போம். இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த 7 PM IST கேண்டில் இருக்குல்ல, நைட் 7 மணி கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் சார்ட்ல இது வந்து நீங்க ஹையையும், லோவையும் மார்க் பண்ணிட்டு, தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து 1 மினிட் சார்ட்க்கு வந்துரணும். ஓகேவா? 1 மினிட் சார்ட்ல தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, என்ட்ரி. எப்போ அப்படின்னா, அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம். இந்த இடத்துல வந்து கேண்டில் உங்களுக்கு டச் பண்ணிட்டு, மறுபடியும் ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா என்ட்ரி வந்து போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்ட்ரி போடணும். ஸோ, இவ்வளோ தூரம் உங்களுக்கு என்ட்ரீஸ் வந்து எப்படி வேணாலும் வரலாம். எஸ்எல் வந்து உங்களுக்கு உடைச்சது பார்த்தீங்களா? அந்த கேண்டிலோட எங்க வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆச்சோ அந்த கேண்டில வந்து நீங்க வச்சுக்கலாம். அதான் வந்து எஸ்எல். ரைட்டா? ஸோ, இது இப்ப வந்து ரியல் டைம் சார்ட்ல எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துரலாம் மக்களே. ஆல்ரைட். ஸோ, நம்ம எடுத்திருக்கக்கூடிய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிபிபி யூஎஸ்டி 5 மினிட்ஸ்ல இருக்கும். ஸோ, நம்ம அனலைஸ் பண்ண போறது 5 மினிட்ஸ்ல தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அண்ட் என்ட்ரி வந்து 1 மினிட் சார்ட்ல வந்து எடுக்க போறோம். இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ, 7 மணி கரெக்ட்டா 7 மணி சொல்லணும் அப்படின்னா எங்க இருக்கு? பெர்ஃபெக்ட்டா வந்து 7 மணி அப்படின்னா நமக்கு 19 அப்படின்னு வரும் மக்களே. ஸோ, 19 இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நமக்கு 7 மணி. ரைட்டா? நம்ம எடுத்துக்கிறது ஜிபிபி யூஎஸ்டி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். ஸோ, இங்க பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா நமக்கு இதுதான் வந்து எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, கரெக்ட்டா 7 மணி கேண்டில் 5 மினிட்ஸ்ல. ஸோ, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இதோட ஹையையும், அதே மாரி இதோட லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க மக்களே. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 7 மணி கேண்டிலோட ஹையையும், லோவையும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 1 மினிட் டைம் ஃப்ரேம்க்கு போவோம். ஸோ, 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல நான் சார்ட் வந்து கரெக்ட்டா ப்ரிசைஸா அந்த பாயிண்ட்க்கு எடுத்துட்டு போறேன்.
ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஹை, இதுதான் வந்து லோ. ஸோ நான் வந்து இத வந்து ஹை அப்டின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து 7 மணியோட ஹை. அதே மாதிரி இது வந்து 7 மணியோட லோ. கரெக்ட்டா? சூப்பர். இப்ப வந்து என்ன ஆகுது அப்டின்னா, இப்ப 7 மணி. ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து ஹையும், லோவையும் நம்ம ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுதான் 7 மணி. 7, 1, 2, 3, 4, 5. இந்த கேண்டில் வரையும் தான் எக்ஸாக்ட்டா சொல்ல போனோம் அப்டின்னா, உங்களுக்கு அந்த 5 மினிட்ஸ் கேண்டில். இந்த கேண்டில்க்கு அப்புறம், அதாவது கரெக்ட்டா சொல்லணும் அப்டின்னா, நான் வந்து ஒரு வெர்டிகல் லைன் போட்டுக்கிறேன். எக்ஸாக்ட்டா இங்க. ஓகே. இந்த கேண்டில்க்கு அப்புறம் எக்ஸாக்ட்டா நமக்கு ஒண்ணு மார்க்கெட் கீழ உடைச்சுட்டு போகலாம். இல்லன்னா மார்க்கெட் மேல உடைச்சுட்டு போலாம். இதுதான் வந்து நமக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு என்ன ஆயிருக்கு? அழகா கீழ உடைச்சிருக்கு. ரைட்டா? ஸோ இப்ப என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் கீழ உடைச்சிருச்சு. ஸோ அப்ப எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏதோ மேல மாரி போயிருக்கு. மறுபடியும் கீழ வந்துருச்சு. ரைட்டா? கீழ உடைச்சிட்டு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நம்மளோட அந்த 7 பிஎம் லோவ போய் டச் பண்ணிருக்கு. ரைட்டா? டச் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடியும் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணிருக்கு. ஸோ இப்படிதான் மக்களே இந்த எக்ஸாக்ட்டான ட்ரெண்ட் வந்து வொர்க் ஆகும். நான் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்படிதான் மக்களே எக்ஸாக்ட்டா இந்த ட்ரெண்ட் வொர்க் ஆகும். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எங்க வந்து என்ட்ரி வந்து கிடைக்கும் அப்படின்னா, கரெக்ட்டா சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு இது உடைச்சிருச்சு. இதுவே டச் பண்ணிருச்சு. கரெக்ட்டா? ஸோ நீங்க இதுக்கு அடுத்த கேண்டில்ல தான் என்ட்ரி போடணும். ஸோ டச் பண்ண கேண்டில்க்கு அப்புறம் என்ட்ரி. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா இங்க பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்எல் வந்து எக்ஸாக்ட்டா நமக்கு உடைச்சது பார்த்தீங்களா கேண்டில், அந்த கேண்டில் எந்த இடத்துல கரெக்ட்டா என்ட்ரி குடுத்துருக்கோ, அந்த இடத்துல வந்து நீங்க எஸ்எல் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேல போச்சுன்னா, நீங்க வந்து எஸ்எல் அடிச்சிரும். ஸோ இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் மேல போகாத மாரி நம்ம எஸ்எல் வச்சுக்கணும். ஸோ ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி கிடைச்சிருக்கு மக்களே. எக்ஸாக்ட்டா இந்த 5 மினிட்ஸ் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் வொர்க் ஆகும். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் உங்களுக்கு வந்து இந்த கன்ஃபர்மேஷன், கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லாம நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. அண்ட் நெறைய பேர் கேட்பீங்க, இது டெய்லியுமே வொர்க் ஆகுமா? அப்படின்னு கேட்டுப்பீங்கன்னா, எந்த டைம்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ஹை, லோ மார்க் பண்ணிட்டு, ஒண்ணு ஹையையோ இல்லன்னா லோவையோ உடைச்சுட்டு, மறுபடியும் மார்க்கெட் மேல வந்து டச் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் கீழ போகுதுன்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஒரு சில தடவ என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப்படியே இப்படி வந்துட்டு, எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இந்த இடத்துல வந்துட்டு, இப்படி வந்துட்டு அப்படியேவும் கீழ போயிடலாம். ரைட்டா? ஸோ இந்த மாரி டேஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்ப வந்து நம்ம வந்து நமக்கு தெரியாது. கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு என்ட்ரீஸ் வேணும்னா, எப்ப வந்து அகைன் இது டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகுதோ, அப்பதான் மக்களே உங்களுக்கு என்ட்ரி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் இத பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி வொர்க் ஆகுதுன்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்